Praise the Lord and welcome you all to Exodus Bible Study. இன்னைக்கு நம்ம வந்து Exodus chapter 28 மெடிடேட் பண்ணுவோம். நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜெஃபி will do the opening prayer. Over to Jeffy. Prayer. பரலோக சாமி சப்பா, இந்த ஈவினிங் செஷன்ல சாமி கூடி வந்திருக்கோம் சாமி. 2 பேர் 3 பேர் எங்க நாமத்துக்கு குறிப்பாங்க வாசம் செய்ய சொல்லி சொன்னீங்க சாமி சப்பா. ஏசப்பா இந்த ஈவினிங் செஷன்ல சாமி இந்த பைபிள் ஸ்டடிக்காக ஏசப்பா எக்ஸோடஸ் சாப்டர் 27க்காக பண்ணியிருக்கோம் சாமி ஏசப்பா. இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா டெக்னிக் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு நாலஞ்சா நாங்க நல்லா புரிஞ்சு நாங்க எடுக்கிறோம் சாமி ஏசப்பா. இங்க கூட நீங்களும் வாங்க சாமி. அதே போல ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லயும் நீங்க தப்பா நீங்க கொஞ்சம் கருத்தை நீங்க சொல்லி தரோம்ப்பா சாமி ஏசப்பா. இந்த செஷன்ல இந்த அதிக கூடி வராதவங்களுக்கு சீக்கிரம் கூடி வரும்படி செய்யும்படி இங்க கூறி கேள்வி தரோம் சாமி ஏசப்பா. அடுத்த செஷன்ல இருந்து நீங்க எடுத்துக்கணும் ஆசீர்வதிங்க சாமி. மீட்பர் ரசிகமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பெயரில் தகப்பனே. ஆமென். Thank you Jeffy. Next நம்ம ஒரு சாங் கேட்போம். ஜெயந்த் will sing a song for us. Over to Jayant. பிரைஸ் எல்லாம் நானும் 2 நிமிஷம் சேர்ந்து இப்போ ஒரு சாங் பாட போறோம். அந்த குரூப்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். இயேசுவே நாதா, உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே நாதா, உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நேசத்தின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் மறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே. நேசத்தின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் மறிந்திட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நிரப்புமேவும் ஆவியால், நிரப்புமேவும் பலத்தினால், நிரப்புமே பொது ஜீவனால் உம்மை உயர்த்திடவே. நிரப்புமேவும் ஆவியால், நிரப்புமேவும் பலத்தினால், நிரப்புமே புது ஜீவனால் உம்மை உயர்த்திடவே. நீரே என் தெய்வம், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. நீரே என் தெய்வம், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை நான் தொழுதிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. முழங்காலளவல்ல, அது இடுப்பளவும் அல்ல, உம்மில் நான் மூழ்கிட என் உள்ளம் ஏங்கிடுதே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஜெயந்த். தேங்க்யூ ரிமிஷா. ஸோ நம்ம அடுத்ததாக பைபிள் ஸ்டடி பார்ப்போம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் நம்மளை
லீட் பண்ணுவாராக. நம்ம போன பைபிள் ஸ்டடி வந்து ஆசரிப்பு கூடாரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். ஆசரிப்பு கூடாரம் மேல வந்து எப்படி அந்த கவரிங்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், அதோட லென்த் எவ்வளவு, அப்புறம் அந்த கோர்ட்யார்டோட கவரிங்ஸ் எப்படி, அது எப்படி 4 சைட்ஸ்லயுமே எப்படி அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, எப்படி கவர் பண்ணாங்க, இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கு கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து ஆரோனோட அவர் ஊழியம் பண்ணும்போது அவரோட அந்த வஸ்திரம் வந்து எப்படி இருக்கும், அது எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யாத்ராமம் 28வது அதிகாரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த போர்ஷன் நம்ம இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண வேண்டியதுல போன சாப்டர்ல லாஸ்ட் 2 வெர்சஸ் ரிமைனிங் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 27th சாப்டர் 20 and 21st verse. ஸோ நான் அதை சொல்றேன், வாசிக்கிறேன். 20வது வசனத்துல வந்து குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் உன்னிடத்திலிருந்து கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம போன பைபிள் ஸ்டடி பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உள்ள வந்து எப்படி ஒரு பார்ட்டிஷன் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருக்கும், ஒரு திரைச்சீலை எப்படி வந்து போட சொன்னார் ஆண்டவர் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த திரைச்சோட லென்த் எவ்வளவு, அதை வந்து எப்படி வந்து ஹேங் பண்ணணும், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த திரைச்சீலை வந்து ஸ்பிளிட் பண்ணுது இந்த போர்ஷனையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும். ஸோ இந்த பரிசுத்த ஸ்தலத்துல திரைச்சீலைக்கு முன்னாடி வந்து குத்து விளக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த குத்து விளக்கு வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா அதை வந்து எரிய வைக்கிறதுக்கு வந்து ஒலிவ எண்ணெய் யூஸ் பண்ணி தான் எரிய வைக்கணும். அப்ப அந்த ஒலிவ எண்ணெய் வந்து எல்லாரும் அதை வந்து ஒரு காணிக்கை மாதிரி கொண்டு வந்து கொடுக்க நீ வந்து கட்டளை கொடு அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. இது வந்து 27வது அதிகாரத்தோட முடியுது. இப்ப 28வது அதிகாரம் பார்ப்போம். 28வது அதிகாரத்துல மொத்தமா நம்ம பார்த்தோம்னா 43 வசனம் இருக்கும். இத வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 5 வசனம் வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா 6வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் ஏபோத் எப்படி அந்த ஆசாரியனோட அந்த ட்ரெஸ்ல ஏபோத்தை வந்து எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கும். 15ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் நியாய விதி மார்பதக்கம் எப்படி பண்ணணுங்கிறத போட்டிருக்கும். 31ல இருந்து 35 இந்த ஏபோத்துக்கு கீழே இருக்கிறதான அந்த அங்கி அதை வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 36வது வசனத்துல இருந்து 38 வரைக்கும் ஆரோனுடைய அந்த தலையில இருக்கிற பாகையில வைக்க போற பட்டம், இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 39ல இருந்து 40 வரைக்கும் அவங்க போட போற மத்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா 41வது வசனத்துல ஆரோனை வந்து எப்படி அனாயிட் பண்ண போறோம், எப்படி அந்த ஆர்டினேஷன் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் 42, 43வது வசனத்துல ஆரோனோட இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம 5 வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபுல்லா வாசிக்கல, நம்ம வாசிச்சா ரொம்ப டைம் ஆகும். நீங்க பைபிள் பக்கத்துல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வசனத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆரோன் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆரோனையும் அவனோட 4 பிள்ளைங்க நாதாப், அபியூ, எலியேசர், இத்தாமார் இவங்க 4 பேரையும் வந்து நீங்க வந்து இஸ்ரவேல் புத்திரர்ல இருந்து பிரித்தெடுத்து அவங்கள வந்து நீங்க வந்து இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆரோனுக்கு வந்து மகிமையும் அலங்காரமா இருக்கிறது மாதிரி ஒரு பரிசுத்த வஸ்திரங்களை வந்து உண்டு பண்ணணும். சோ அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம 4வது வசனத்துல பார்க்க முடியும். அதாவது நீங்க பண்ண வேண்டிய பரிசுத்த வஸ்திரம் மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள் சட்டை, பாகை, இடைக்கச்சை, இதெல்லாம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கறத பார்க்க முடியுது. சோ இந்த வஸ்திரங்கள் எல்லாம் செய்யறதற்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமுள்ள
விவேகமான இருதயம் உள்ள யாவருக்கும் நீ வந்து இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த அந்த கார்மெண்ட்ஸ் மேக் பண்றதும் சும்மா எல்லாரும் போய் அதை வந்து ஸ்டிச் பண்ணும் அப்படின்லாம் சொல்ல. ஸோ அதுக்கும் வந்து அதை பண்றதுக்கு ஒரு விசேஷத்த ஞானம் வந்து ஆண்டவர் வந்து சில தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. அந்த மக்கள் தான் வந்து அந்த அந்த பரிசுத்தமான அந்த வஸ்திரங்களை வந்து அவங்க செய்யறதற்கு கட்டளை பெற்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். சோ அதே மாதிரி நம்ம 5th இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வந்து பொன், இளநீலம், ரத்தாம்பரம், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இது 5 வந்து அவங்க வந்து அந்த கட்டளைகளின்படி சேர்த்தாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். சேர்ப்பார்களாக அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அவங்க அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. சோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இன்னும் நம்ம கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்க்கு அப்படின்னா, இப்ப ஆண்டவர் சில கட்டளைகள் நம்ம கொடுக்குறாரு. அது எதுல வேணாலும் இருக்கலாம். மேபி நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் ஆர் நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன மினிஸ்ட்ரிஸ், ஃபேமிலி எதுவா இருந்தாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை செய்யறதுக்கும் ஆண்டவர் வந்து நம்மள உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே அது போகாம ஏபோத்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போகாம அதுக்கு முன்னாடியே அந்த 5வது வசனம் வந்து அவர்கள் பொன்னும் இளநீளமும் அந்த இந்த நூலெல்லாம் ரத்தாம்பரம், சிவப்பு, மெல்லிய பஞ்சு நூல் இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சேர்த்து வைங்க, சேகரிப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ள போறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா அந்த பரிசுத்த வஸ்திரங்கள்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா ஏபோத்தை எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து 6வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆண்டவர். சோ இந்த ஏபோத்தும் சரி, இனி நம்ம பார்க்க போற நியாய விதி மார்பதக்கமும் சரி, போன பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்தா அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட கவரிங்கும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து இளநீல நூல், பொன், ரத்தாம்பரம், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல், இது இந்த 5 வந்து இதை வச்சுதான் மேக் பண்ண ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்திருப்பாரு. ஸோ மோரோவர் நம்ம டக்குன்னு பார்த்தாலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட ஃபர்ஸ்ட் லேயர் கவரிங், அதே மாதிரி அந்த திரைச்சீலை, அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற ஏபோத், நியாய விதி மார்பதக்கம், இது எல்லாத்துலயுமே இந்த ப்ளூ கலர் த்ரெட்டு, அப்புறம் பர்பிள் கலர் த்ரெட்டு, ரெட் கலரு, அப்புறம் அந்த லினன் கிளாத், கோல்டு. ஸோ இது மாறி 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 எல்லா இடத்துலயுமே வர்றதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இது பார்க்க முடியும். இதை வந்து நம்ம 6th verseல பார்க்கலாம். ஸோ ஏபோத்தை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து பொண்ணுனால, இளநீல நூலால, ரத்தாம்பர நூலால, சிவப்பு நூலால, மெல்லிய பஞ்சு நூலால ஒரு விசித்திரமான வேலையா செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க வந்து 6வது வசனத்துல பார்க்கலாம். சோ இது வந்து அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏபோத்தை இணைக்கிறதுக்கு வந்து 2 தோல் துண்டுகளின் மேல், அதாவது ஷோல்டர் மேல 2 இதையும் வந்து இணைக்கிறதுக்கான ஒரு போர்ஷன் செய்யணும் அப்படிங்கிறத 7th verseல பார்க்கலாம். 8th verseலாம் பார்த்தோம்னா அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாக, சோ அதுக்கு மேல இருக்கிறதையுமே நம்ம திருப்பி அதே பேட்டர்ன், இந்த பொன்னினாலும், இளநீல நூலாலும், ரத்தாம்பர நூலாலும், சிவப்பு நூலாலும், மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணணும், ஏக வேலையா இருக்கும்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 9வது வசனம், 10, அதே மாதிரி 11 இதுல எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ், அந்த ஏபோத் இப்ப நம்ம போடுறோம், இப்ப நம்மளே ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த நெக்கு கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, 2 கோமேதக கற்கள், அந்த கற்களால என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரருடைய பேர் இருக்கும்ல, நாமங்கள் இருக்கும்ல, 12 கோத்திரத்தோட பேரையும் அதுல வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. மோரோவர் அந்த என்கிரேவ் பண்ண மாதிரி அவங்களோட அந்த பேரை வந்து ஒரு ஷோல்டர்ல 6, அந்த அவங்களோட பிறந்த வரிசையின்படி ஒரு ஷோல்டர்ல 6ம் அடுத்த ஷோல்டர்ல 6ம் வந்து நீங்க வந்து அதுல என்கிரேவ் பண்ணி பதிச்சு அந்த கோமேதக கல் மேல பதிச்சு நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து எங்க பார்க்கலாம்னா 10வது வசனத்துல பார்க்கலாம். 11வது வசனத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, ரத்தினங்களின் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக, அததான் வந்து அந்த என்கிரேவ் பண்ண மாதிரி பண்ணிட்டு 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை பதிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியும். 12வது வசனத்திலயுமே அதுதான் இருக்கும்.
ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் வந்து ஏபோத்து தோள்களின் மேல் அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா என்ன ஆண்டவர் சொல்றாரு 13வது வசனத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம இதை பார்த்தோம்ல, இந்த கோமேதக கற்கள் உள்ள ஒரு பீஸ் மாதிரி ரெடி பண்றாங்கல்ல, சோ அதோட எண்டிங்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளையம் மாதிரி ஒரு பொண்ணுனால ஒரு வளையத்தை உண்டு பண்ணி ஒரு ரிங் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து அதுல அட்டாச் பண்ண சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா அடுத்ததா நமக்கு வந்து வர ஒரு போர்ஷனும் இதுவும் வந்து அட்டாச் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஏபோத்தை குறித்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 14th வேர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒரு கோல்டு செயின் வந்து ஆண்டவர் வந்து அங்க வந்து செய்ய சொல்றதையும் பார்க்கலாம். அதுதான் வந்து என்ன இருக்கும்னா 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையல்களில் பூட்டுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து பசும்பொன் அப்படிங்கிறது பியோர் கோல்டு, அதை தான் நம்ம தமிழ்ல பசும்பொன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பொண்ணுன்னு வர இடங்கள்ல வந்து கோல்டுன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பசும்பொன் போது ரொம்ப ரொம்ப பியோரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏபோத். பட் நம்ம இதை வந்து ஜஸ்ட் வாசிக்கும் போது சில நேரம் அது அந்த அளவுக்கு புரியுற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஒரு வீடியோவுமே இதுக்கு பார்ப்போம். நான் ஷேர் பண்றேன். Exodus chapter 28. The priestly garments. Bring Aaron your brother and his sons with him near to you from amongst the children of Israel, that he may minister to me in the priest's office. Aaron with Nadab, Abihu, Eleazar, and Ithamar, Aaron's sons. You shall make holy garments for Aaron your brother, for glory and for beauty. You shall speak to all who are wise-hearted, whom I have filled with the spirit of wisdom, that they make Aaron's garments to sanctify him, that he may minister to me in the priest's office. These are the garments which they shall make: a breastplate, an ephod, a robe, a fitted tunic, a turban, and a sash. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா இந்த ஏபோத்துங்கிறது இங்க உள்ள இந்த இதுதான். இது நம்ம அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இன்னும் நியாயாதிபதிகள் புக்கு இதுல எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஓகேவா இல்லையா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கணும் அப்படின்னா கூட இந்த ஏபோத்தை வச்சு அவங்க வந்து கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் அப்படின்லாம் நம்ம நிறைய வசனங்கள் வாசிக்க முடியும். ஸோ இந்த ஏபோத்துங்கிறது வந்து ரொம்ப பரிசுத்தமானது. ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து இது மேல இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு இது இருக்குல்ல, எனக்கு கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது இதுதான் இந்த மார்பதக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இது 2 உருவாக்குன பிறகு ஆண்டவர் அதுக்கு அடுத்ததா சொல்றதுதான் இந்த உள் சட்டை. அதுக்கப்புறமா இங்க உள்ள இந்த ஒயிட் இந்த லேயர் சொல்றாரு. அதுக்கப்புறமா தலைப்பாகை அப்படிங்கும்போது இங்க நம்ம பாக்குறோம்ல தனியா அவங்க தலையில போட்டுக்கிற அந்த இது. சோ இப்படி ஒவ்வொரு இதா ஆண்டவர் வந்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சோ அடுத்ததான் நம்ம இதுல ஏபோத் வந்து எப்படி பார்ப்போம். They shall make holy garments for Aaron your brother and his sons, that he may minister to me in the priest's office. They shall use the gold and the blue and the purple and the scarlet and the fine linen. The ephod. They shall make the ephod of gold, blue, purple, scarlet, and fine twined linen, the work of the skillful workman. It shall have 2 shoulder straps joined to the 2 ends of it, that it may be joined together. The skillfully woven band which is on it shall be like its work, and of the same piece, of gold, blue, purple, scarlet, and fine twined linen. You shall take 2 onyx stones and engrave on them the names of the children of Israel, 6 of their names on the one stone, and the names of the 6 that remain on the other stone, in the order of their birth.
With the work of an engraver in stone, like the engravings of a signet, you shall engrave the 2 stones according to the names of the children of Israel. You shall make them to be enclosed in settings of gold. You shall put the 2 stones on the shoulder straps of the ephod to be stones of memorial for the children of Israel. Aaron shall bear their names before the Lord on his 2 shoulders for a memorial. You shall make settings of gold and 2 chains of pure gold. You shall make them like cords of braided wood. You shall put the braided chains on the settings. ஸோ இது வந்து நம்ம ஏபோத் எப்படி வந்து அதை வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா நியாய விதி மார்பதக்கம். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறது 15வது வசனத்திலேருந்து 30வது வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கோம். பிரெஸ்ட் பிளேட் அப்படி சொல்லி நம்ம வந்து அதை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா மறுபடியும் இந்த சேம் பேட்டர்ன். இதுல வந்து எப்படி அப்படின்னா பொன், இளநீல நூல், ரத்தாம்பரம், அதே மாதிரி இங்க வந்து ரத்தாம்பரம், சிவப்பு நூல், திரிந்த மெல்லிய பஞ்சு நூல். இதே மெட்டீரியல் நம்ம எப்படி வந்து அந்த ஏபோத்துக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே த்ரெட்டு, அதே கலர், அந்த டெக்ஸ்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற அதே மெட்டீரியலால தான் இந்த அந்த மார்பதக்கத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்டளை கொடுக்கறத நம்ம 15வது வசனத்துல இருந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்து ஆண்டவர் வந்து சொல்லுவாரு. அது வந்து 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், டபுளா இருக்கும். டபுள் த பீஸா அந்த ஸ்கொயரே வந்து 2 இப்ப நம்ம வந்து லைனிங் எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 லேயரா அதே ஷேப்ல வச்சுட்டு இதோட இது பார்த்தோம் லென்த் பிரெத் எல்லாம் பார்த்தோம்னா 1 ஜான் நீளமும் 1 ஜான் அகலமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த ஆரோன் வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஆசிரிய ஊழியம் செய்யும் போது அவர் வந்து ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது அது வந்து ஆரோனுடைய அந்த இருதயத்தின் மேல அது வந்து இருக்கிற மாதிரி அது வந்து நம்ம வந்து அதை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது மோரோவர் ஸ்கொயர் ஷேப்ல தானே இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 4 ரோ இருக்கும். 4 ரோல வித்தியாசமான அந்த விசித்திரமான அந்த கல்லு வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ நம்ம பார்த்தோம்னா ரத்தின கற்கள் நிறைய பதிப்பாயாக. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்கம். ஸோ அடுத்த ரோல நம்ம பார்த்தோம்னா மரகதம், இந்திரநீலம், வச்சிரம். ஸோ தேர்ட் ரோ நம்ம போனோம்னா கெம்பும், வைடூரியம், சுகந்தி. 4வது ரோல நம்ம போனோம்னா படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பியுமாய் இருப்பதாக. ஸோ 4 ரோ 3 காலம். ஸோ டோட்டலா நம்ம பார்த்தோம்னா நம்ம அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் வர மாதிரி இது வந்து 12 கற்கள் வந்து அதுல வந்து இருக்கும். மறுபடியும் இதுலயுமே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த கற்கள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுலயும் இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் அந்த 12 நாமங்களை வந்து வெட்டப்பட்ட மாதிரி அதை வந்து அதையுமே வந்து அதை என்கிராவ் பண்ண மாதிரி அதை வந்து பதிச்சிடணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம 21வது வசனத்துல பார்க்க முடியுது. இதுக்கப்புறமா 22வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்பதக்கத்துக்கு பக்கங்கள்ல வந்து பின்னல் வேலையான மறுபடியும் வந்து ஒரு பின், அதாவது நம்ம இந்த செயின்லாம் நம்ம பார்த்திருந்தோம்னா இந்த பின்னி இது பண்ண மாதிரி பேட்டர்ன்ல செயின் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பின்னல் வேலையான ஒரு கோல்டன் செயின் வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இதுல அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த மார்பதக்கத்தோட எண்டுல டாப் எண்டுல பார்த்தோம்னா 2 கார்னர்லயுமே நமக்கு வந்து ரிங் ஷேப்ல பொன் வளையங்கள் நீங்க வந்து பண்ணணும், 2 சைடும் நீங்க அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து எதுக்கு இந்த ரிங் ஷேப், எதுக்கு இந்த செயின், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த மார்பதக்கங்கிறது வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு தனியா இப்போ நம்ம இன்னும் சொல்லணும்னா நம்ம நல்லா திக்கா ஒரு டவல் சம்திங் மடிச்சா அது எப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க வந்து ஏபோத்து வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மார்பதக்கம் வந்து எப்படி அட்டாச் ஆகும்
அதை வந்து அவங்க தைக்கலாம் மாட்டாங்க, அது ஏபோத்தோட அட்டாச் பண்ணி தைக்கலாம் மாட்டாங்க. பட் சம்ஹவ் அதை அட்டாச் ஆகி அது ஸ்டிக் ஆகி நிக்கணும்ல கீழே விழாம. ஸோ அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த வளையங்கள்ல இருந்து நம்ம இந்த கோல்டு செயின் பண்றாங்கல்ல, ஸோ இந்த கோல்டு செயினை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏபோத்துல வந்து நம்ம அந்த ஷோல்டர் கிட்ட கோமேதக கற்கள் வச்சு ஒரு ஒரு பீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுலயுமே ஒரு கோல்டு ரிங் பண்ணதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கோல்டு ரிங்கையும் இங்கே நம்ம மார்பதக்கத்துல இருக்கிற ரிங்கையும் இந்த செயின் கோல்டு செயின் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அதை தான் வந்து இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம வந்து 23வது வசனத்துலலாம் அந்த பொன் வளையங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாருல. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட்டுக்காக, ஏபோத்துல இருந்து தனியா கழண்டு விழாம இருக்கிறதுக்காக. அதை தான் நம்ம இங்க வந்து பார்க்க முடியுது. 24வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி, அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளை ஏபோத்து தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டுவாயாக அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இது வந்து மேல மார்பதக்கத்தோட மேல போர்ஷன் அட்டாச் பண்றதுக்கு, கீழேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி 2 கோல்டு ரிங்கை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதாவது பாட்டம் எண்டு 2 எண்டு இருக்கும்ல, ஸோ அங்கேயும் வந்து ஒரு ரிங் பண்ணிட்டு, இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏபோத்தோட சைட்ல ஒரு ரிங் பண்ணி, அந்த ரிங்கையும் இந்த மார்பதக்கத்தோட ரிங்குக்கும் ஒரு ப்ளூ கலர் லேஸ் மாதிரி ஒண்ணு வச்சு அதை வந்து டை பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதை தான் இனி வர்றதான அந்த வசனங்கள் 30 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இருக்கும். 28வது வசனம் வரைக்கும் இருக்கும். இது வந்து எங்க இருக்குன்னா 27ல பார்த்தோம்னா 2 பொன் வளையங்களை பண்ணி ஏபோத்தின் 2 கீழ் பக்கங்களிலும் இணைப்புக்கு எதிராக அதை வந்து நீ வந்து மேல வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி 28வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படி அதை ஏபோத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடு இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஸோ அந்த இளநீல நாடா மேல வந்து அட்டாச் பண்றதுக்கு கோல்டு செயின் இருக்கு, கீழே அட்டாச் பண்றதுக்கு ஒரு ப்ளூ கலர் லேஸ், அந்த லேஸ் வச்சு சும்மா நம்ம போ போடுற மாதிரி, நான் நினைக்கிறேன் போ போடுற மாதிரின்னு அதை வந்து கட்டணும். ஸோ அதை தான் வந்து ஆண்டவர் வந்து இங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 29வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஆரோன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் போவாரு, அவர் ஊழியம் எல்லாம் பண்ணுவார்ல. ஸோ அப்படி பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்தருடைய நாமங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுடைய இருதயத்துக்கு மேல இருக்கணும். ஸோ அதை தான் வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இப்படி இருதயத்துக்கு மேல அந்த நாமங்கள் இருக்கும்போது அந்த கற்கள் மேல வந்து பதிக்கணும்னு சொல்லியிருந்தார்ல. ஸோ அது வந்து இந்த இருதயத்துக்கு மேல இருக்கும்போது கர்த்தருடைய சந்நிதியில இது எப்பயுமே வந்து ஞாபகக்குறியாக இருக்கும். ஸோ அதுக்கு அவன் வந்து அது இருதயத்தின் மேல தரித்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்ததான் நம்ம 30வது வசனம் பார்த்தோம்னா, இதுல நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நான் சொன்னேன்ல, அதாவது 2 பிரெஸ்ட் பிளேஸ் வந்து 2 துணியா இருக்கும், 2 பீஸா இருக்கும். அந்த 2 பீஸை சேர்த்து தான் அதை வந்து வச்சிருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தா இந்த 2 பீஸ்க்கு நடுவுல ஆக்சுவலா ஊரீம் தும்மீம் அப்படின்னு சொல்லி 2 இதை வந்து உள்ள வச்சிருப்பாங்க. இதுவுமே வந்து எதுக்கு அப்படின்னா கர்த்தரிடத்துல அவங்க வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா அவங்க வந்து யூஸ் பண்ணதை நம்ம வந்து பின்னாடி நிறைய இடத்துல அதை வந்து நம்ம வாசிக்க முடியும். ஸோ அந்த ஊரீம் தும்மிகளை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது 30வது வசனத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு. நியாய விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னதியில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னதியில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இது எல்லாத்தையும் நியாய விதி மார்பதக்கம் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க வந்து அழகா மோசைக்கு வந்து கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்குமே நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு அடுத்த போர்ஷன் நம்ம போவோம். நான் ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம். Chapter 28. The breastplate. You shall make a breastplate of judgment, the work of the skillful workman. Like the work of the ephod you shall make it, of gold, of blue,
and purple, and scarlet, and fine twined linen you shall make it. It shall be a square, and folded double. A span shall be its length, and a span its width. You shall set in its settings of stones 4 rows of stones, a row of ruby, topaz, and beryl shall be the first row, and the second row a turquoise, a sapphire, and an emerald, and the third row a jacinth, an agate, and an amethyst, and the fourth row a chrysolite, an onyx, and a jasper. They shall be enclosed in gold in their settings. The stones shall be according to the names of the children of Israel, 12 according to their names, like the engravings of a signet, everyone according to his name. They shall be for the 12 tribes. You shall make on the breastplate chains like cords of braided work of pure gold. You shall make on the breastplate 2 rings of gold, and shall put the 2 rings on the 2 ends of the breastplate. You shall put the 2 braided chains of gold in the 2 rings at the ends of the breastplate. The other 2 ends of the 2 braided chains shall be put on the 2 settings, and put them on the shoulder straps of the ephod in its forepart. You shall make 2 rings of gold, and you shall put them on the 2 ends of the breastplate, on its edge which is towards the side of the ephod inward. You shall make 2 rings of gold, and shall put them on the 2 shoulder straps of the ephod underneath in its forepart, close by its coupling, above the skillfully woven band of the ephod. They shall bind the breastplate by its rings to the rings of the ephod with a lace of blue, that it may be on the skillfully woven band of the ephod, that the breastplate may not swing out of the ephod. Aaron shall bear the names of the children of Israel in the breastplate of judgment on his heart, when he goes into the holy place for a memorial before the Lord continually. You shall put in the breastplate of judgment the Urim and the Thummim, and they shall be on Aaron's heart when he goes in before the Lord. Aaron shall bear the judgment of the children of Israel on his heart before the Lord continually. ஸோ இது வந்து நியாயவிதி மார்க் பதக்கம் எப்படி மேக் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்ததா வந்து அடுத்த கார்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏபோத் பார்த்தோம் இல்லையா, நம்ம 3 கலர் உள்ள ஒரு ஒரு ட்ரெஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு கீழே இன்னொரு கார்மெண்ட் அவங்க போடணும். அதுதான் வந்து இந்த கீழங்கி, ஏபோத்தின் கீழங்கி. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத 31வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்னர் கார்மெண்ட் சொல்ல முடியாது, ஏபோத்துக்கு உள்ள போடுற கீழே போடுற அந்த கார்மெண்ட் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஃபுல்லா எல்லாமே ப்ளூ கலர். அததான் வந்து ப்ளூ, அந்த இளநீல நூலால் ஃபுல் ப்ளூல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இதுக்கு வந்து எப்படின்னா ஃபுல் பீஸா இருக்கும். அதுக்கு வந்து தலை மட்டும் உள்ள போற மாதிரி ஒரு ஒரு ஓப்பன் வந்து அதுக்கு கொடுத்துடணும் நடுவுல சென்டர் பார்ட்ல. அதே மாதிரி இந்த அந்த ஓட்டை ஹோல் போடுறாங்களா, தலை மட்டும் உள்ள போறதுக்கு ஒரு துவாரம் போடணும் அப்படின்னு சொல்லி 32வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தலை நுழைகிற அதன் துவாரம் அது நடுவில் இருக்க வேண்டும். ஸோ இந்த நம்ம அதை ஒரு ஓப்பனா கட் பண்ணோம் அப்படின்னா அது கிழிஞ்சிரும் இல்லையா நடுவில் அப்படி பண்ணும்போது. ஸோ அது கிழியாத மாதிரி அதை சுற்றிலும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாடா வைக்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் அந்த உள்ள போடுற அந்த கார்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதோட எண்டு கீழே நம்ம பார்த்தோம், கீழ் ஓரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட
மாதுளம் பழங்களும் இடையிடையே பொன் மணிகளையும் அங்க வந்து ஓரத்துல தொங்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்கள மொத்தமா அந்த ட்ரெஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து இது ஹேங்கிங்ஸ் மாதிரி அழகா ஒரு ஒரு மாதுளம் பழம் மாதிரி ஒண்ணு, அது பக்கத்துல வந்து ஒரு கோல்டு பெல் மாதிரி ஒண்ணு. ஸோ இது மாறி மாறி அல்டர்னேட்டா இது வந்து அவங்க ட்ரெஸ்ல எப்பயுமே இருக்கும். இது வந்து தொங்கல்கள்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. இது வந்து 33வது வசனத்திலையும் 34வது வசனத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 34வது வசனத்துல பார்த்தோம்னா, அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணி, ஒரு மாதுளம் பழம், ஒரு பொன்மணி, ஒரு மாதுளம் பழம். ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 34th verseல ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆரோன் வந்து ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அவன் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போதோ இல்ல வெளியில வரும்போதோ அவன் சாகாதபடி அந்த சத்தம் கேட்கப்படும்படியாக அதை எப்பயுமே அவன் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இது வந்து நம்ம தேர்டா பாக்குற கார்மெண்ட். ஒண்ணு வந்து அதாவது ஆண்டவர் எழுதி வச்ச ஆர்டர்ல ஏபோத்து, அதுக்கு மேல நியாய விதி மார்பதக்கம், அதுக்கு இது ரெண்டுக்கும் உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் உள்ள போடுற அந்த அங்கி. ஸோ இதுக்குமே நம்ம வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு இமேஜினரியா ஒரு இது பார்ப்போம். Exodus chapter 28. You shall make the robe of the ephod all of blue. It shall have a hole for the head in the middle of it. It shall have a binding of woven work around its hole, as it were the whole of a coat of mail, that it not be torn. On its hem you shall make pomegranates of blue and purple and of scarlet all around its hem, with bells of gold between and around them. A golden bell and a pomegranate, a golden bell and a pomegranate around the hem of the robe. It shall be on Aaron to minister, and its sound shall be heard when he goes into the holy place before the Lord, and when he comes out, that he not die. The golden plate and the turban. You shall make. ஸோ நம்ம இதுல பார்த்த மாதிரி அந்த கீழ் அங்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்ததா வந்து 36வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் ஆரோனுடைய அந்த தலையின் மேல இருக்கிற அந்த பாகை பிளஸ் அதுக்கு மேல ஒரு பட்டம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இந்த பட்டம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் 36வது வசனத்துல. இதுல பார்த்தோம்னா பசும் பொன்னினால் அந்த பியோர் கோல்டுனால ஒரு பட்டத்தை பண்ணி, ஸோ அதுல வந்து என்ன வந்து முத்திரை வெட்டாக எழுதணும்னா கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டம், இது வந்து நம்ம சொல்லணும்னா அந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்ல நம்ம பார்த்து வச்சுக்கலாமே, அதுல வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பட்டத்தை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த தலைப்பாகை, தலை மேல அவங்க போடுறாங்கல்ல, ஒரு இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க அந்த தலைப்பாகை இருக்குல்ல, இது வந்து இந்த தலைப்பாகை அவங்க போட்டுட்டு இந்த தலைப்பாகைக்கு மேல நம்ம ஆல்ரெடி ஒரு பட்டம் பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம்னு முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருக்குல்ல, சோ அந்த கோல்டன் கலர் அந்த பட்டத்தை வந்து இந்த பாகையில வந்து ஒரு ப்ளூ கலர் லேஸ் வச்சு அதை வந்து கட்டிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு 37வது வசனத்துல. 38வது வசனத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக, கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். இது வந்து எப்பயுமே அவன் நெத்தி மேலதான் இருக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, கர்த்தருடைய சந்நிதியில வந்து இந்த மக்கள் வந்து அங்கீகரிக்கப்படும்படியா அது வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த இவங்க படிக்கிற அந்த பரிசுத்த காணிக்கைகள் அதனுடைய தோஷத்தை வந்து ஆரோன் வந்து சுமக்கணும். அப்படி அவன் சுமக்கிறதுனால அந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும். சோ அதனால அவன் எப்பயுமே அந்த பட்டம் வந்து அவன் தலையில அந்த நெத்தியில இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு 38வது வசனத்துல. சோ இது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம்னா, Make a plate of pure gold and engrave on it
like the engravings of a signet, holy to the Lord. You shall put it on a lace of blue, and it shall be on the sash. It shall be on the front of the sash. It shall be on Aaron's forehead. And Aaron shall bear the iniquity of the holy things which the children of Israel shall make holy in all their holy gifts, and it shall be always on his forehead, that they may be accepted before the Lord. You shall weave the அடுத்ததான் நம்ம 39-40 பார்த்தோம் அப்படின்னா மத்த கார்மெண்ட்ஸ் வேற என்னென்ன சொல்றாருங்கிறத குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா உள் சட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது. உள் சட்டை மெல்லிய பஞ்சு நூலால் அதை ஒரு காட்டன் மெட்டீரியல்ல இந்த உள் சட்டை இன்னர் இது கார்மெண்ட் பண்ணணும். அடுத்ததா மெல்லிய பஞ்சு நூலால் பாகை. இப்ப நம்ம பார்த்தோம் அந்த பட்டம் பண்ணோம். அந்த பட்டத்தை அவங்க ஒரு பாகையில கட்டியிருந்தாங்களா, அந்த பாகை மெல்லிய பஞ்சு நூலால் அந்த பாகையை உண்டாக்கணும். அப்புறம் அந்த இடைக்கச்சை சித்திர தையல் ஆடை வேலையாக பண்ணணும். சித்திர தையல் ஆடைங்கும் போது அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள அந்த வேலையால இந்த இடைக்கச்சை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் 40வது வசனம் பார்த்தா, ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமா இருக்கும் பொருட்டு அங்கி, இடைக்கச்சை, குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. இது மெயினா இந்த ஃபுல் ட்ரெஸ் ஆரோனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவனோட பசங்க ஊழியத்தை நினைப்பாங்களோ, ஸோ அவங்களுக்குமே அங்கிகள், இடைக்கச்சைகள், குல்லாக்கள் இது எல்லாமே நீ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் 40வது வசனத்துல சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு நம்ம 41வது வசனம் நம்ம பார்த்தோம்னா, இந்த வசனம் நான் ஃபுல்லா வாசிக்கிறேன். உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. சோ இது நம்ம இந்த ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா, அவங்க அந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு போட்டு அதுக்கப்புறமா அவங்கள அபிஷேகம் பண்றது அப்படிங்கும்போது அந்த நாட்கள்ல அவங்க அந்த அபிஷேக தைலத்தினால அனாய்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த எண்ணெய் ஊத்தி அந்த அபிஷேகம் பண்ற அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள ஆர்டினேஷன் பண்றது, பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணி நீ அவங்கள பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த 42-43வது வசனங்கள்ல அவங்க போடுற அந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு நம்ம இப்ப இதுல சொல்லணும்னா ஷார்ட்ஸ் மாதிரி போடுற இது எப்படி இருக்கும்னு 42-43வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே சொல்லிட்டு கடைசியா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசி லைன்ல 43ல பார்த்தோம்னா, இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை, எப்பயுமே இதை அவங்க பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. சோ இதையுமே நம்ம அந்த வீடியோல பார்ப்போம். tunic with fine linen, you shall make a turban of fine linen. You shall make a sash, the work of the embroider. You shall make tunics for Aaron's sons. You shall make sashes for them. You shall make headbands for them, for glory and for beauty. You shall put them on Aaron your brother and on his sons with him, and shall anoint them and consecrate them and sanctify them, that they may minister to me in the priest's office. You shall make them linen pants to cover their naked flesh. They shall reach from the waist even to their thighs. They shall be on Aaron and on his sons when they go into the tent of meeting, or when they come near to the altar to minister in the holy place, that they don't bear iniquity and die. This shall be a statute forever to him and to his offspring after him. இதுதான் 28வது அதிகாரத்துல ஆரோன் போட வேண்டிய அந்த வஸ்திரங்களா ஆண்டவர் குறிக்கிறாரு. இதுல என்னோட லேர்னிங், நான் இதை மெடிடேட் பண்ணும்போது நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப 12வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் நான் ரொம்ப
ரொம்ப அதை ரசிச்சு படிச்சேன். ஏன்னா இதுல நம்ம வந்து 12வது வசனம் வந்து ஏபோத் ஏபோத் எப்படி பண்ணணுங்கிறதுல உள்ள ஒரு வேர்ஸ். ஸோ இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியாக கற்களாக வைக்க கடவாய். ஒண்ணு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள், அந்த 12 நாமங்களையும் தோள் மேல சுமக்கிறதற்கு அவர் வந்து சொல்றாரு. 2 கோமேதக கற்கள் மேல அதை என்கிரேவ் பண்ணு. சோ ஆரோன் எப்பெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றானோ அப்ப வந்து அந்த ஷோல்டர் மேல, தோள் மேல இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இன்னொரு இது நம்ம பார்த்தோம்னா 29வது வசனம். இது வந்து மார்பதக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்ளது. சோ இதுல வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, மார்பதக்கம் வந்து ஆரோனுடைய அந்த இருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இடத்துலயுமே அந்த இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்கள் ஒவ்வொன்னா பதிக்கப்பட்டு 12 கற்கள்லயும் ஒவ்வொரு நாமங்களா பதிக்கப்பட்டு ஆரோனுடைய அந்த இருதயத்தின் மேல இருக்கணும் அது. சோ அப்ப வந்து அவன் அதை தரித்துட்டு அவன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது இது வந்து ஞாபகக்குறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ நம்ம இத வந்து இது மோசே காலத்துல ஆசாரியத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தா கூட இப்ப நம்ம வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆசாரியன் வந்து இயேசு கிறிஸ்து. அவர்தான் வந்து நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். நித்தியமான ஒரு பிரதான ஆசாரியனா நமக்கு வந்து மாறிட்டார். அவரு தன்னையே பலியா கொடுத்து அவரு ஆசாரியனா மாறிட்டாரு. சோ அப்படிங்கும்போது அவர் எப்பயுமே நம்மளை வந்து தோல்லையும் சுமக்கிறாரு, இன்னொன்னு வந்து இருதயத்திலையும் சுமக்கிறாரு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது படிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ தோல்ல சுமக்கிறது அப்படிங்கும்போது நம்ம ஏசாயா 9:6 நமக்கு இது நல்லா தெரிஞ்ச வசனம். அதனால நான் வாசிக்கல. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் அது நம்ம சொல்லுவோம். சோ அப்ப கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஷால் பி ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கவர்மெண்ட், அந்த கர்த்தத்துவம் அப்படிங்கிறது அது எதை குறிக்குதுன்னா அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த பீப்புளை பாத்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ இது வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் அத்தாரிட்டி அப்பான் அஸ். நம்ம மேல இருக்கிற அவருடைய அந்த ஆளுமை தன்மை, கர்த்தத்துவத்தை குறிக்குது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மள இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த ஆடை வந்து எப்படி அந்த மேய்ப்பன் தூக்கிட்டு போவார்னா அந்த தோல் மேல வந்து சுமந்து கொண்டு போவார். சோ அப்ப நம்மளுடைய மேய்ப்பன் வந்து நம்மள தோல் மேல சுமந்து கொண்டு போற ஒரு ஆண்டவரா இருக்காரு. நம்மள சுமக்கிறவர், நம்மள அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிற ஒரு ஆண்டவரா இருக்காரு. நம்மள வந்து அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அதை விலைக்கிரயமா வாங்கியிருக்காரு. பிளஸ் ரெஸ்பான்சிபிளா நம்மள அன்பா தோள் மேல தூக்கிட்டு போறதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த இது எல்லாமே பழைய ஏற்பாடு நிழலாட்டமா தானே நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ தோள் மேல நம்மளை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கறத நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம 29வது வசனத்துல பார்த்தோம்னா, ஸோ இருதயத்துல அதை வந்து அவர் வந்து சுமக்கணும். இது மறுபடியும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு அடையாளமா எழுதப்பட்டிருக்கு. பட் நம்மள இருதயத்துல சுமக்கிற தேவன், நம்மள அவ்வளவு அன்பா நம்ம இருதயத்துல நம்ம வந்து பொதுவா யார வச்சிருப்போம்? ரொம்ப பிடிச்சவங்கள, ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம இருதயத்துல வச்சிருப்போம். சோ அப்ப அந்த இருதயத்துல நம்மள வச்சு நம்மள அவ்வளோ நேசிக்கிற ஒரு அன்பான ஒரு தேவன் வந்து நமக்கு வந்து இருக்காரு அப்படிங்கறது வந்து நம்ம இங்க வந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ அத வந்து எப்பயுமே நீ என் இருதயத்துக்கு பக்கத்துல இருக்க, இருதயத்திலேயே இருக்க அப்படின்னு சொல்லி நம்மள இருதயத்துல வச்சு நம்மள அவ்வளோ லவ் பண்ற சச் அ லவ்லி காட் ஆண்டவர் வந்து நம்மள அப்படியே இருதயத்திலேயே வச்சிருக்காரு. அவ்வளோ லவ்லியான ஒரு காட் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த 2 வசனங்கள் வந்து ரொம்ப என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. சோ இதோட கண்டினியூஷனா நம்ம 43வது வசனத்தை பார்த்தோம்னா, இது இது அவனுக்குன்னு இருக்கு, நம்ம ஆரோன்னு எடுத்துப்போம். இது ஆரோனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. சோ நம்ம இப்ப நம்மளோட ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. சோ அதை வச்சு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மள தோளின் மேல சுமக்கவும் நம்மள இருதயத்துல எப்பயுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கவும் அவர் வந்து இதை வந்து நித்திய கட்டளையா அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. சோ ஒரு நாளும் நம்மள தோல்ல நம்மள பாரமா நினைக்காம நம்மள வந்து எப்பயுமே அன்பா கேரி பண்ணிட்டே இருக்காரு. நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணா கூட நம்மள இருதயத்துல இருந்து தூக்கி எறியாம நம்ம இருதயத்துல அவர் இருதயத்துல நம்மள வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியுது. இந்த 2 வசனம் என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு. சோ இது போக இந்த இதுல வேற யாராவது டிஸ்கஸ் பண்ணுமா?
28th chapter. ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோம். ரெனிஷா ப்ரேயர் பண்ணிடுறியா ரெனிஷா? ஓகே ஓகே அக்கா. ஹலோ. ஓகே ரெனிஷா பண்ணிடு. கேக்குதுல? ஓகே. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா நாங்க சேர்ந்து குடும்பமா ஆண்டவரே உங்க வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கும் ஏசப்பா அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஏசப்பா எங்களுடைய இருதயத்துல நீங்க கற்று தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்ப இங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாத எங்க ப்ரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தங்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. எங்களோட இசப்பா ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எங்களுடைய இருதயத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க இசப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே 11 மாதங்கள் இசப்பா கண்மணி போல காத்தீங்க இசப்பா. ஆண்டவரே, கடைசி மாதத்துக்கு ஆண்டவரே எங்களை நீங்க கொண்டு செல்ல போற தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை புதிதா இருந்துச்சு ஏசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கிருபை மாறல ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சந்தோஷத்துல, எங்களுடைய கவலையில ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்துல, உங்களுடைய களிப்புல ஒவ்வொன்றுல ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தீங்க. எப்பயும் நீங்காதவரா உங்களுடைய பிரசனை எங்க கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாங்க தேட மறந்த போதிலும் ஆண்டவரே உங்க கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் ஆண்டவரே உங்க சமாதானத்தை எங்களை விட்டு எடுபடாமலும் இருந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, புதிய வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கடைசி மாதத்துல ஆண்டவர் நீங்க எங்களை எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ண போற தயவுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, வருகிற வேலை ஒன்றே உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. நீங்களே ஏற்றுக்கொண்டு வழி நடத்துங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல பாரங்களையும். உபகாரங்களையும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Jane. Praise the Lord, Jeffy.